சோஷியல் மீடியாவில் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ அஃப்கோர்ஸ். ஆனால் எல்லா அட்வைஸஸும் அவங்க கொடுக்கறது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஒர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் நான் கேட்டதை இன்னைக்கு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஏன் பண்ணணும்னு நினச்சேன்னா, அதுக்கு முக்கிய காரணம் சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் அப்படிங்கிற புக்கு வாங்கினேன். ஸோ இதில் வந்து நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ண புக் தான். பட் இதில் பர்டிகுலராக படித்த ஒரு லைன் வந்துட்டு இந்த புக்கை வந்து ஏண்டா வாங்கணும்னு என்னை ரெக்ரெட் பண்ண வச்சுது. ஸோ இந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். த ஃபர்ஸ்ட் ஒர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் 16 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஏன்னா ரிச் பீப்புளெலாம் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாள் நீங்கள் வேலை பார்க்க தயாராக இருக்கீங்களா? ஏன்னா ரிச் பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா உங்களோட ஹாபீஸ், இது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஏன்னா ரிச் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு 3 லைன்ஸ். இதை படித்ததுக்கப்புறம் அந்த புக்கு நான் படிக்கிறத அப்படியே நிறுத்திட்டேன். ஏன்னா இட்ஸ் நாட் ட்ரூ, ட்ரஸ்ட் மீ. அந்த புக் ஃபுல்லாக அவர் சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஹி இஸ் ஜஸ்ட் கிவிங் ஹைப் பண்ணி அவரோட செமினார்ஸ் பேஜுக்கு ஒரு 2 டைம்ஸ், ஒரு பேஜுக்கு 2 டைம்ஸ் அதை அவங்க செமினாரை தான் அவர் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ரிச் ஆரமா ப்ரோக் ஆரமாங்கிறத பற்றி அவருக்கு கவலை கிடையாது. ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு செல் இஸ் செமினார். அதனால தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஆரம்பிக்கிறது. செகண்ட் வாஸ் ஃபினான்ஷியல் அட்வைஸ். ரிச் டேட் புவர் டேட் புக்கை எழுதின ராபர்ட் கியாஸ்கி. இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்ல இந்த புக் இருக்குது, பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்கிற எனக்கு பிடிச்ச கான்செப்ட் என்ன அப்படின்னா, லயபிலிட்டிஸ் அசட்டுக்கான டிஃப்ரென்சஸை நல்ல தெளிவாகவே சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவர் நிறைய பாட்காஸ்டில், இன்டர்வியூஸ்லாம் பேசும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட $300 million ஆஃப் கடன் இருக்கு, பணக்காரனாக இருக்கவன் வந்து கடன் வாங்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய அதை சொல்வார். அவரோட ரியல் எஸ்டேட் ஃபுல்லாகவே நான் கடன் வாங்கி தான் ஆரம்பித்தேன், அதனால தான் நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இப்போது கடன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் அன் எக்ஸ் பேங்கர். ஸோ நான் வந்து இதை கான்ஃபிடென்ட்டாகவே இந்த டாபிக் அதை சொல்லுவேன். ஒரு இடத்துல கடன் வாங்க போகிறீங்கன்னா உங்களால் திருப்பி கட்டுறதுக்கான ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் பேங்க் கடன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்க்காம ஏதாவது ஒரு பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா, இந்த மெசேஜ்லாம் வரும் தெரியுமா, பஜாஜ் அலையான்ஸ், சில சமயம் ஏர்டெல்ல இருந்தெல்லாம் அந்த மாதிரி மெசேஜ் வருது, ஆப்ஸ்ல இருந்தெல்லாம் மெசேஜ் வரும். அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அவங்க உங்களை ஏதோ ட்ராப்ல சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வந்து கடன் வாங்கி பணக்கார ஆகலாம் அப்படின்னு சொல்கிறத எனக்கு வந்து ஒர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்னு தான் தோணுது. டே ட்ரேடிங் கோர்சஸ் நிறையா பேர் நிறையா பாட்காஸ்டில் வந்து பேசுகிறாங்க, இன்டர்வியூஸில் வந்து பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய சேனல்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய தமிழ் சேனல்ஸ். அதில் எல்லாத்துலேயுமே இவங்களெல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வியூஸ் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எடுக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தமிழில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே கிளிக் பைட் தமிழ்ஸாக தான் இருக்கும். நானும் சில சமயங்களில் கிளிக் பைட் வைப்பேன். பட் டு பி ட்ரூத்ஃபுல், கிளிக் பைட் வைக்கும் போது பீப்புள் கிட்ட இருந்து, உங்ககிட்ட இருந்து என் மேலே இருக்க ட்ரஸ்ட் குறையிறது அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து இந்த கிளிக் பைட் டைட்டிலே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். ஆனால் அந்த சில தமிழ் சேனல்ஸ், பாப்புலர் தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பைட் டைட்டில்ஸாகவே தான் வைப்பாங்க. ஜஸ்ட் இவ்வளோ ஒரு $100 ஒரே வருஷத்தில் நீங்கள் வந்து 100 கோடி ஆக்க முடியும், 1 கோடி ஆக்க முடியும், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி கிளிக் பைட்டாக தான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் நிறைய பேர் டே ட்ரேடிங் கோர்சஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்டாக் வாங்குகிறோம், கம்மியான விலையில் வாங்கி அதிகமாகும் போது வித்துறது, இதுக்கு வந்து கோர்சஸ் நடத்துகிறேன் அப்படிங்கிறதையும், நான் அதை பண்ணி தான் நான் இவ்வளோ பணக்காரனானேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. டே ட்ரேடிங்னால பணம் இழந்தவங்க தான் நிறையா பேர். கொஞ்சம் மாதம் முன்னாடி கூட ஷேர் மார்க்கெட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி எல்லாரும் பேசப்பட்டது. அவர் வந்து நிறையா பணம் வாங்கி அது மாதிரி ட்ரேடிங்கில் வந்து இழந்துட்டனால திரும்ப கொடுக்க முடியல. ஸோ அவரோட மேரேஜ்ன்னு நினைக்கிறேன். அவர் மேரேஜில் போய் நிறைய மக்கள் போய் அவரை வந்து பிடிச்சாங்க. அதுவும் வந்துட்டு நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் ஆனிச்சு. ஒரு பாப்புலரான ஒரு தமிழ் யூடியூப் சேனல் தான் வந்துட்டு அவரை ஷேர் மார்க்கெட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் பிரபலப்படுத்தி வீடியோவும் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டே ட்ரேடிங் கோர்சஸ் இது எல்லாத்தையும் நம்பாதீங்க. டே ட்ரேடிங்கிறது ஒரு கேம்பிளிங் மாதிரி. நம்ம வந்து சூதாடுவோமா மாட்டோம் இல்லையா, அதுதான் வந்து டே ட்ரேடிங் அப்படிங்கிறதும் சொல்லலாம். 99.99% ஆஃப் த பீப்புளால இந்த டே ட்ரேடிங்கில் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இப்போலாம் வந்து பார்க்க முடியுது. யூடியூப் வீடியோஸில் இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளில் நீங்கள் இத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரியான டைட்டில்ஸ் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து யூடியூபே கொடுக்குது. அந்த மாதிரி அல்காரிதம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இப்போலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எம்எல்எம்ஸ் மாதிரி நிறையா இது வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தமிழில் சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்க மெசேஜ் நிறைய பேர் எடுத்துக்கல அப்படிதான் தோணுது. ஏன்னா இன்னமும் நிறைய பேர் அதில் பணத்தை போட்டு ஏமாறுறத பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு பாத்ரூமில் வர ஒரு தண்ணியை வந்து பாட்டிலில் ஊற்றி இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி விற்க சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் பணம் வர்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பாட்டிலை சேல் பண்ணுறது மூலமாக இல்லை, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை கனெக்ட் பண்ணுவாங்க. நீ என் கூட சேர்ந்து நீ வந்து earn பண்ண ஆரம்பி. அவங்க இன்னொருத்தவங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு கமிஷன், இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு கமிஷன். இட்ஸ் லைக் செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன் மாதிரி நீங்கள் உங்களுக்கு கீழே எத்தனை பேரை நீங்கள் சேர்த்துட்டே போகிறீங்களோ அவ்வளோ கமிஷன். ஸோ பேசிக்காக என்ன நடக்குதுன்னா ப்ராடக்ட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஜஸ்ட் ப்ராடக்ட்டை ஒன் டைம் தான் அவங்களால சேல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைம் வாங்கினோடனே அந்த பீப்புளுக்கு தெரிஞ்சிடும் இது ஒர்த் இல்லை அப்படின்னு. அந்த படத்துலையுமே காட்டியிருப்பாங்க. ஒரு அந்த ஹீரோயினுக்கு வந்து ஜஸ்ட் கூப்பிட்டு நீ ஸ்டேஜில் இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி பேச சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிஜமா நடந்திருக்காது. ஜஸ்ட் பேச சொல்லியிருப்பாங்க. இதுதான் நிஜத்துல நடக்கிறது தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் சீன். இந்த மாதிரி நிறைய சீன் அந்த படத்துல இருக்கு. மக்களை சீட் பண்றது பிளஸ் வந்து அதுல பணம் போடுறவங்கள சீட் பண்றதுக்காக நடக்கிற ஒரு விஷயம்தான். இன்வெஸ்ட் ஒன்லி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பர்டிகுலராக ஒரு கிரியேட்டர், எனக்கு அவரோட வீடியோஸ் பிடிக்கும். பட் அவர் சொல்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது. நான் அவர் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு எஸ்எஸ்ஒய் இருக்குது, சுகன்யா சம்ருத்தி யோஜனா. அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஏஜ் கம்மி. ஸோ வந்து நீங்கள் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஏன் அதில் போடணும்? நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு வந்து நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ வந்து இதில் போடுங்க, அதில் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டில் போடாதீங்கன்னு சொல்கிறாரு. எவ்ரிதிங் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட சொல்கிறார். எல்லாத்தையும் ஒருத்தவங்க அட்வைஸ் கேட்கும் போது அவர் அந்த மாதிரி தான் சொன்னார். எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போட சொல்கிறாரு. அது வந்து எனக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஒரு 100 ரூபாய் வச்சுருப்போம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே கொஞ்சம் காசு வச்சுருப்போம். அங்கங்கே பிரித்து தானே வைப்போம். ஏன்? சேஃப்டிக்காக. அதே மாதிரி தான் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா டைவர்சிஃபை பண்ணணும். ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கணும். எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் போடாதீங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஸோ வந்து ஒரு டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் தப்புன்னு நான் சொல்லலை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுல மட்டுமே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிங்கும் போது உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா டோட்டலா எஃப்டில வந்து இது தப்பு, எஃப்டில வந்து டாக்ஸ் இவ்வளோ பிடிப்பாங்க, எஃப்டிக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் அன் எக்ஸ் பேங்கர், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ வந்து எஃப்டி வந்து டோட்டலாக தப்பு, அதில் போடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து நீங்கள் எஃப்டி ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது. ஈவன் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டை வைக்கிறதுக்கு கூட ஒரு லிக்விட் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுங்கன்றாங்க. அதில் வந்து ஒரு 7% உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லிக்விட் ஃபண்டில். நீங்கள் அதை எடுக்கும் போது உங்களுக்கு 1% டேக்ஸ் பிடிச்சிட்டு மிச்சம் 6% தான் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதே 6% எஃப்டியில் கிடைக்குது, சேஃபாக தான் இருக்கும். வட்டிலாம் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு ஃபார்ம் 15H 15G அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் பேங்க்கில் உட்காந்து பேசுங்க மேனேஜர்கிட்ட. அண்ட் இதில் வந்துட்டு ஏன் அவர்கிட்ட இதை நிறைய அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் பணக்காரராக இருக்காரு, அவர் ரிச்சாக இருக்காரு கொஞ்சம் வருஷத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, அவர் ரிச் ஆனதுக்கு காரணம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர் மார்க்கெட்டோ கிடையாது. அவர் வந்து வெளியில போய் பேசுறாரு, நிறைய மேடையில வந்துட்டு நிறைய ஷோஸ்ல வந்து பேசுறாரு. அந்த பேசுறதுக்கு ஜஸ்ட் ஒன் டைம் பேசுறதுக்கு 1 hour பேசுறதுக்கு ஹி சார்ஜஸ் அபவுட் 10 lakh rupees. அதுதான் ஒரு பணக்காரனானது காரணம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 1லேருந்து 2 ஷோஸ் வந்து அவர் பேசுறாரு. ஸோ பணக்காரனாகிறது மியூச்சுவல் ஃபண்டால கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்றோம், நம்ம திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்வெஸ்டிங் முக்கியம்தான், பட் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதும் முக்கியம். பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்ல
ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷனில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய டேஞ்சராக போய் முடியுது ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கும் அதை வாங்குறவங்களுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து, நானும் பெய்ட் ப்ரொமோஷன் நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறேன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸோ வந்து அதுக்கான தான் அவங்க வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அது பேக்ரவுண்ட் எதுவும் விசாரிக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணி இப்போ ஆள் எங்கன்னே தெரியாத மாதிரி போயிருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் தமிழ்லையும் இருக்காங்க. ஈவன் டேவ் ராம்சே நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அவர் புக் டோட்டல் மணி மேக் ஓவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே கூட ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி அந்த கம்பெனி ஏமாத்திட்டாங்க. நிறைய பேரை மணி பேக் கேரண்டிஸ் கொடுத்து பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. அது அவருக்கு பெரிய கெட்ட பேரா இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு அதை ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க டேவ் ராம்சே அவங்களோட அந்த ஷோக்கு. ஸோ இந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்ஸா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டை பத்தி நீங்களும் கொஞ்சம் விசாரிங்க, ரிசர்ச் பண்ணுங்க, தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நான் வந்து தங்கமயிலோட ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு பர்சனலாக அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் அதை ப்ரொமோஷன் பண்ணுறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நான் அதை ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நிறையா பேர் பணம் வருதா ஓகே அப்படின்னு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் நல்லா இருக்கும்னு நம்பி பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி அவங்களுமே சேர்ந்தே ஏமாந்துடுறாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த ஃபைனான்ஷியல் ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து எப்படின்னுங்கிறத உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச்சஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சொல்கிற இன்ஃப்ளூயன்சர் அவங்க நிஜமாக பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதனால தான் அந்த தங்கமயில் ப்ரொமோஷன் வீடியோவில் நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். பிகாஸ் ஐ எம் டூயிங் இட். நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பணம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு நிறையா அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ண சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து இமெயில் பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க சொல்லி. நான் பர்சனலாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஜஸ்ட் அவுட்ரைட் நெகட்டிவ். எடுத்தோன்னே நெகட்டிவாக மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. பேங்க் வந்து திவால் ஆகிடும், பேங்க் மேனேஜர் திருடிட்டு போயிடுவார், லாக்கர் வந்து ஃபயர் ஆகிடும், அப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து விழுக போகுது, இந்த கிரிப்டோ கரன்சி வந்துட்டு தான் ஹையாக போகுதுன்னு சில பேர் சொல்லி ஏமாற்றுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக பேசி ஹைப் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு என்னன்னா ரெண்டுமே நம்ப முடியாது. ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறவங்களே நம்ப முடியாது. இந்த கிரிப்டோ கரன்சி வாங்கினா தான் சூப்பராக போகுது, இந்த ஸ்டாக் வாங்கினீங்கன்னா செமையாக போகுதுன்னு சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இவங்க இது பண்ணுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அஸ் அன் கிரியேட்டராக இதை நானே சொல்கிறேன், அவங்களோட வியூஸ் ஏற்றுறதுக்காக, அந்த வியூஸ் மூலமாக அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் படத்துக்கெலாம் கூட பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவாக ஒரு டாபிக் போடும்போது, நெகட்டிவாக டைட்டில் போடும்போது, நெகட்டிவாக பேசும்போது அது வந்து நிறைய பேரால் பேசப்படும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அதில் சேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சேட் பண்ணுறாங்கன்னா அல்காரிதம் அதை புஷ் பண்ணும். ஸோ தட் நிறைய பேருக்கு அது வியூஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அது வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக, வியூஸ்க்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதுவுலேயும் வந்துட்டு வி ஹாவ் டு டேக் இட் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். சம் ஆர் கான்ஸ்டன்ட்லி சேயிங் ஐ காட் ரிச் பை இன்வெஸ்டிங். அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருந்தேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், இந்த ஒரு விஷயத்த பண்ணேன், நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், ஜஸ்ட் இன் அ ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ், இந்த மாதிரி நான் வந்து 1 கோடி சம்பாதிச்சேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து 9th ஃபெயில் ஆயிருந்தேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு பல கோடி இருக்குது, இங்கே 4 வீடு இருக்குது, 1000 கிராம் வந்து கோல்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸஸ், மணி கோச்சிங் கிளாஸஸ் ஏன் எடுக்கணும், ஏன் வந்து எல்லா பாட்காஸ்ட்லேயும் வந்து பேசணும், ஏன் இது எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டு பண்ணணும்? யூஆர் ஆல்ரெடி ரிச். ஸோ வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து அது வந்து சேவையாக செய்கிறீங்களா, இல்லை வந்து பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக செய்கிறீங்களா? பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் ஆல்ரெடி பணக்காரர் ஆயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இன்னும் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படி கேட்குறதா? எனக்கு தெரியல. பணம் ஏர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ பணக்காரனானாலும் ஏர்ன் பண்ணுறதுல தப்பு இல்லை தான். பட் ஸ்டில் இட் இஸ் நாகிங் மீ. வேர் இஸ் த ப்ரூஃப்? எங்கே வந்து நீங்கள் வந்து எங்கே இருக்குது? எனக்கு விசிபிளாக எனக்கு எந்த ப்ரூஃபும் தெரில. இப்போ வந்து என்கிட்ட 7 அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறேன்.
எனக்கு வந்து யூடியூப்ல எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத நான் யூடியூப்ல ஷேர் பண்ணுறேன். என்னோட பட்ஜெட் எவ்வளோ, நான் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத யூடியூப் மெம்பர்ஷிப் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு டிரான்ஸ்பரன்சி நான் காட்டுறதுக்கு காரணம் டு பில்ட் ட்ரஸ்ட். நான் நிஜமாக அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் இருந்தால் தான் ஓகே இவங்க வந்து இதை பண்ணுறாங்க, இது வந்து நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் நிஜமாக பண்ணுறத ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ஜஸ்ட் ஓன்லி ஷேர் மார்க்கெட் மட்டுமே பேசி தான் இந்த மாதிரியான சில பேர் வந்து நான் பணக்காரன் ஆனதா சொல்கிறாங்க. அது என்னால் டோட்டலாக ஏற்றுக்க முடியல. நான் வந்து பேங்கராக இருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்லலை. நான் ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். என்னோட தாத்தா வந்துட்டு ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து பில் பண்ணார். ரியல் எஸ்டேட் வந்து கடைசியாக அவர் வாங்கினது. பட் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய உழைச்சார். இந்த மாதிரி அடிமட்டத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அவர் ஒரு நல்ல நிலைமையை வந்து ரீச் பண்ணாரு. ஸோ தட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை கொடுத்தார். இப்போ என்னால் ஒரு 7 ஹவுஸ்ஃபுல் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் காரணம். நான் மட்டுமே ஏர்ன் பண்ணி பண்ணணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபே இல்லாமல் நிறைய பேர் பேசுறத எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எந்த ஃபினான்ஷியல் அட்வைஸை தான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பர்சனலாக அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட கடன்கள் இருக்குதா, அவங்க என்ன அதை பண்ணுறாங்க நான் அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன தான் சொல்லிக்க முடியும், பிகாஸ் ஐ நோ மீ. நான் வந்து என்னோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் என்னோட என்பிஎஸ்ல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணுறத, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன். என்னோட மெம்பர்ஷிப் வீடியோஸில் எல்லா மாதமும் என்னோட பட்ஜெட் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேறு என்னென்ன இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னென்ன மாதிரிலாம் நம்ம இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம், நம்மளோட ஜென்ரேஷனுக்கு, என்னோட பையனுக்கு, அவனோட குழந்தைக்கு என்ன வந்து என்னோட தாத்தா எப்படி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எனக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கும் போது அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது நீங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு. லைக் எஃப்டி, ஆர்டி, கோல்டு இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு சேஃப்டி தரும். இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி ஷேர் மார்க்கெட் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன்னா அதே மாதிரி இதையும் சொல்ல மாட்டேன். எல்லாத்துலேயும் பிரித்து வச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டியை கொடுக்கும், ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். ஸோ எப்போவுமே டைவர்சிஃபை பண்ணுங்க, எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது தப்பு, இது கரெக்டு அப்படின்னு எப்படி சொல்கிறதுங்கிறத நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்கணும். ஸோ வந்து ஆல்வேஸ் டேக் அன் அட்வைஸ் வித் அ கிரெயின் ஆஃப் சால்ட். வசந்தி சங்கர் பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் அதில் நாங்கள் போட்டிருக்கோம். சேவிங் சேலஞ்ச், நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், டீக்ளட்டரிங், கிளீனிங், மீல் பிளானிங், பட்ஜெட்டிங், எக்ஸலில் பண்ணுறது, மேனுவலாக பண்ணுறது, ஹோம் பைண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.